ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னாங்க, என்னை பின்பற்றியவர்கள் என் நேசம் பெறுகிறார்கள், என் நேசம் சொர்க்கத்தில் உங்களை கொண்டு உட்கார வைக்கும். சொர்க்கத்தில் உட்கார வைக்கும்னு சொன்னா பரவாயில்ல, யார் என்னை நேசிக்கிறார்களோ கான மஇ ஃபில் ஜன்னா மன் அஹப்பனி கான மஇ ஃபில் ஜன்னா, என்னை நேசிப்பவர்கள் சொர்க்கத்தில் என்னுடனேயே இருப்பார்கள். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நான் சொர்க்கம் போகிறதல்ல பெரிய விஷயம், முத்தம நபியுடனேயே சொர்க்கம் இருக்க வேண்டும். அது இதய துடிப்பில் தாஹா நபியின் மீது நம்முடைய நேசம் பலப்பட வேண்டும். அவர்கள் கொண்டு வந்த வாழ்க்கையை ரசிக்க வேண்டும், ருசிக்க வேண்டும், வாழ வேண்டும். அவர்களை விட்டு நமது இரவுகள் இல்லை, பகல் இல்லை, உணவுகள் இல்லை, உடைகள் இல்லை. அத்தனையிலும் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மோடு இருக்க வேண்டும். என்னுடைய இரவு ரசூலை பார்க்க வேண்டும், பகலில் ரசூலை பார்க்க வேண்டும். சஹாபிகளின் வாழ்க்கையெல்லாம் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு கலந்தே இருந்தது. ஒரு நடை நடப்பதாக இருந்தாலும் எப்படி முஹம்மது ரசூலுல்லாஹ் நடந்தார்கள் என்று பார்த்த அந்த பார்வை எங்கே? சஹாபி ஒருவர் சையதுனா அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பின்னாலே நடை போடுகிறார்கள், நடந்து வர்றாங்க. முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால நடக்கிறாங்க, ஏதோ வாயில் உச்சரித்துக் கொண்டே வர்றாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபிகள் கேட்டாங்க, என்ன உச்சரித்தீர்கள்? ஏதேனும் சாந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விக்ருகளை கற்றுக் கொடுத்தார்களா? இல்லை. அப்படியானால் நீங்கள் எதை சொல்லிக் கொண்டு வந்தீர்கள்? நான் எண்ணிக்கொண்டு வந்தேன் என்றார். எதை எண்ணுகிறீர்கள்? வீட்டில் இருந்து மாநபி மஸ்ஜிதை நோக்கி புறப்பட்டு காலடி எடுத்து வைக்கிறார்களே, எத்தனை எட்டுக்கள் வைக்கிறார்கள், எத்தனை எட்டு வைத்து மஸ்ஜிதுக்குள்ளே நுழைகிறார்கள், அதை நான் எண்ணிக்கொண்டு வருகிறேன். ஏன் தெரியுமா? நாளை நான் அதே இடத்தில் அன்னலாரோடு வரும்போது என் எட்டுக்கள் அதைவிட கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. என் காலடிகளை நான் எடுத்து வைப்பதற்கும் ஏந்தல் நபியே எனக்கு முன்மாதிரியும் முஹப்பத்தும். சஹாபிகள் இதயத்தில் இருந்த பிரியம்தான் உலக அரங்கில் அவர்களை உயர்த்தியது. நேசம் இல்லாத மாநபியின் வாழ்க்கையில் என்ன அர்த்தம் இருக்க முடியும்? முஹம்மது ரசூலுல்லாவை நாம் நேசிக்கிறோம், அந்த நேசத்தின் அடையாளம் தான் சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை சொர்க்கத்தில் நேருக்கு நேராக சந்திக்கிறேன் என்கிறார்கள். என் அருகாமையில் உங்களுக்கு இருக்க இடம் உண்டு என்றார்கள். அல்லாஹ் நம் யாவருக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் அதை நசீபாக்கி வைப்பானாக.